செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்மொழி. இந்த எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகர் ஆலயத்தில் ஒரு அம்மா சொல்றாங்க முருகன் சிரிக்கிறாருங்க. 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நினைச்சது எல்லாமே நடக்குது. திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க எல்லாருமே இங்க வரலாம். பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமா அந்த முருகனுடைய காட்சி எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அப்படின்னாலே கருணாமூர்த்தி. கருணைக்கு அளவே கிடையாது. அவனை நம்பி நம்ம எந்த கோரிக்கை கொடுத்தாலும் நமக்கு அருள்பாலிப்பார். கருணாமூர்த்தி. அதான் சூரபத்மாவை வதம் செய்ய செல்லும் பொழுது சூரபத்மாவுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். அளவில்லாத கருணை காட்டுவார். நம்ம வேண்டிய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவார். பெருமையை காட்டிலும் கருணைக்கு சிறப்பு அதிகம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கருணைக்கு அளவே கிடையாது. திருமணம் ஆகவில்லையா, திருச்செந்தூர் சென்று வந்தால் திருமணம் ஆகும். அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு. விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் விந்து வெயில்காய் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த திருப்புகளை பாடிட்டு இருந்தாலே போதும். பெண்ணா இருந்தா கணவன் வந்துடுவார், கணவனுக்கு பெண் கிடைக்கும். திருச்செந்தூர் போயிட்டு இருந்தா உடனே திருமணம் நடக்கும், திருமண தடைகள் நீங்கும். இங்க இருந்து திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. லீவு கிடைக்காம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், வியாபாரத்துல தடையினா போகாம இருக்கலாம். அவங்களும் அங்க வந்துடலாம். அதே திருச்செந்தூர் முருகன் இங்க இருந்து நமக்கு அருள்வாளிக்கிறார். அதனால இங்க முருகனை பிரார்த்தனை பண்ணி உங்க காரியங்களை வெற்றி பெற செய்யலாம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்மொழி வேங்கடம்பின் மார்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய கால் விரல் பட்ட உடனே பிரம்மா எழுதிய தலையெழுத்தே மாறிடுமா. அதே மாத்தி வச்சிருவாராம். கால் பட்டவுடன் தேய்க்க வேண்டியதில்லை. இப்ப பென்சில் ரப்பர் வச்சு தேய்ச்சி அழிக்கணும். ஆனா முருகப்பெருமானுடையது அப்படி கிடையாது. அந்த கால் பட்ட உடனே நம்ம தலையெழுத்து மாறிடும். மாத்தி விட்டுருவார், தானாவே மாறிடும். அது மாதிரி முருகப்பெருமான எல்லாரும் தரிசித்து அவருடைய அருளை பெற்று வழிமறிவிட்டுருவேன். என்னுடைய கையில் ஒரு பைசா கிடையாது. ஆனா என்னுடைய மகள் திருமணம் 1 மணி நேரத்துல நடந்துருச்சு. 1 மணி நேரத்துல நிச்சயம் பண்ணோம். கோயில் சுத்தி கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பக்தர் ஒரு அம்மா கோயில் சுத்திட்டே இருந்தாங்க. சுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. நான் கோயில் குறுக்கலையாட்டியும் இன்னொரு பெரிய தாத்தாட்டியும் இந்த மாதிரி நிச்சயம் பண்ணி ஆச்சு. அதனால காசுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இதை அந்த அம்மா கோயில் சுத்திட்டு இருக்கும் போதே கேட்டுட்டு இருக்காங்க. சாயந்தரம் வந்தாங்க. 1 லட்சம் ரூபாய் என் கையில கொண்டு கொடுத்தாங்க. கல்யாணம் நடத்துங்க இந்த வச்சுங்கன்னு. ஆனா அவங்க யாரு என்ன இது எதுவுமே எனக்கு தெரியாது. கோயில் கும்பிட வருவாங்க, சாமி கும்பிட வருவாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த விதமான பழக்கம் முடியும். அப்படி இருக்கும்போது நம்பி 1 லட்சம் ரூபா கொடுத்து வட்டியும் கிடையாது. நீங்க எப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. யாரு கொடுத்தா? முருகப்பெருமான் கருணாமூர்த்தி. அவனுக்கு பணி செஞ்சிட்டு இருக்கேன். அவர் ஏற்பாடுல நம்ம எனக்கு கொடுக்க. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கருணையை சொல்வதற்கு அளவே கிடையாது. கோபப்படவே மாட்டார். என்ன வேணாலும் கேட்கலாம், செய்வார். வேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு, பயணி ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகர் ஆலயத்தில் நடைபெறுகிற பூஜைகளும் விசேஷங்களும் ஆகம முறைப்படி சிவாகம முறைப்படி நடைபெற உள்ளது. மாதந்தோறும் கிருத்திகையும் பிரதோஷமும் சங்கடஹர சதுர்த்தியும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 52வது வருஷமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விசேஷ பூஜைகளும் நடைகிறது. நம்
முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வருஷத்தில் 2 முறை திருமணம் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தை அன்று, சஷ்டில கடைசி நாள் அன்று முருகப்பெருமானுக்கு திருவிழா நடைபெறுகிறது. மற்றும் இந்த வைகாசி விசாக வசந்தோத்சவம் வைகாசி மாதத்தில் நடைபெறுகிற இந்த விசாக நட்சத்திரத்திற்கு 10 நாள் கொடியேற்றி விசேஷ பூஜைகள், லட்சார்ச்சனை பூஜை நடைபெறும். பிரதோஷந்தோறும் சிவபெருமானுக்கு இங்கே எழுந்தருளிய காந்திமதி அம்பிகை சமேத நெல்லையப்பருக்கு பிரதோஷம் தோறும் மாலை 4:30 மணி அளவில் விசேஷ பூஜைகளும் நடைபெறும். 52வது வருஷம் ஆகிறது. அன்று 50 வருஷம் முன்னாடி நம் முருகப்பெருமான் இங்க இந்த முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகர் என்று பெயர் வைத்து கும்பாபிஷேக விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு நம் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறும். நம்ம இந்தியாவில் இருக்கிற பக்தர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த பூஜைகளை, இந்த முருகப்பெருமான அருளை பெறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் வருபவர்கள் இந்த படி தாண்டி கோவிலுக்குள் ஆலயத்துக்குள் வரும்போது முருகா என்று சொல்லி வந்தால் அவர்கள் மனசுக்குள் என்ன நினைக்கிறார்களோ நல்லதே நினைக்கணும். நல்லதை நினைச்சு வந்தார்கள் அங்க முருகப்பெருமான் அவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கிறார். திருமணம் ஆகாதவர்களும் சரி, படிக்கிற பசங்களும் சரி, புத்திர பாகியம் இல்லாதவங்களும் சரி, வியாபாரத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, எதுவானாலும் சரி, நம் முருகப்பெருமானிடம் வந்து ஆத்மார்த்தமாக முருகா என்று சொல்லி மனதுக்குள் பிரார்த்தித்தால் அவர்கள் நல்ல காரியங்கள் அவர் மனதில் போல் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும். இன்னும் நம்ம ஆலயத்தில் இன்னும் விசேஷங்கள், இன்னும் பூஜைகள், இன்னும் ஹோமங்கள் செய்யலாம் என்று நம் முருகப்பெருமானோட அருள் பெறுமாறு வேண்டுகிறோம். ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய கோயில் மிகவும் பிரபலியமாக சக்தி வாய்ந்த முருகனாக ஆகிவிட்டார். எந்த கோரிக்கை கேட்டாலும் இல்லை என்று சொல்லுவதில்லை. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன். 1 2 அவருடைய இதை எடுத்து சொல்ல. அது மட்டுமில்லாமல் நம்முடைய முருகப்பெருமானவர்கள் தாத்பரியமாக அவரிடத்தில் பேசுவார். நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க, முருகன் சிரிக்கிறாருங்க. அந்த ஆடி கீர்த்தி கூட்டம் பார்த்தீங்கன்னா அருமையா மக்கள் இதை கேட்டுக்கிட்டு விலாசம் கேட்டுக்கிட்டு நேர என்னங்க நாங்க திருச்செந்தூர் முருகன் போக முடியலங்க, இங்க ஒரு திருச்செந்தூர் முருகன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தை வேண்டிக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வீட்டுக்கு போறதுக்குள்ள கொடுத்துறாரு. இதுதான் அவருடைய பெருமை. நீங்க என்ன கேட்குறீங்களோ, தாய் வீட்டுக்கு போனா உங்களை வீட்டுக்கு போக சொல்லுவாங்களா? இருங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய மிருகபெருமான் பற்றும் பாசம் உள்ள இந்த பக்தர்களை அவர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க என்னென்ன இருக்கா தெரியுங்களா? விநாயகர் பெருமான் தான் ஊர் உலகத்துக்கே முதல் கடவுள். அவரை பார்த்துட்டு பண்ணா அப்படியே வந்தோம்னா அரசமரம் பிள்ளையார் இருக்காங்க. அப்படி அதை தாண்டி வந்தோம்னா அபிராமி அம்மா இருக்காங்க. அபிராமி அம்மா தாண்டி வந்தோம்னா கடந்து வந்தோம்னா ஆஞ்சநேய பெருமா இருக்காரு. ஆஞ்சநேய பெருமா தாண்டி வந்தோம்னா நவகிரகம் இருக்காங்க. நவகிரகத்தை தாண்டி இப்படி வந்தோம்னா எங்க அப்பா கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் எங்க சுவாமி ஐயப்பன் குடிகொண்டு இருக்காரு. எங்க ஆத்மாத்தமா வராங்க சுவாமி. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன், எங்க அப்பன் பழனி அப்பன். தினம் தினம் அச்சம் தவிர்ப்பவன், ஆறுதல் சொல்வன் அப்பன் பழனி அப்பன். நம்ம என்ன கேட்கவோமோ அதை உடனே கொடுக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம். இங்கே வரக்கூடிய பக்தர்கிட்டலாம் அதான் சொல்லுவேன் நான். நம்ம முருகனை கெட்டியமாக அவன் காலை பிடிச்சிக்கோங்க, நினச்சி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. அடுத்த நாளே சொல்லுவா, நீங்கள் சொன்னீங்க நேற்றுக்கு நல்லபடியாக நடந்துடுதுன்னு. இது நான் சொல்லலை, எம்பெருமான் சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன் அப்படின்னு. இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டினாலும் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. சுவாமி மனசால வேண்டிக்கணும், அவர் நினைச்சாதான் நம்ம இங்கே வர முடியும். இந்த கோயிலில் அவனோட காலடி எடுத்து நம்ம உள்ளே வச்ச உடனே
நல்லபடியாக எல்லாம் நடத்தி கொடுக்க என்னென்ன கேட்கவோமோ அத்தனையும் அது உண்மையானதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், நல்லபடியாக நடத்தி இங்கே வந்து ஒவ்வொரு விசேஷங்களும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், விஷாகம், கிருத்திகை, இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களும் ரொம்ப பிரமாதமாக நடந்துருக்கு. கந்த சஷ்டிக்கு 6 நாள் வைபவமும் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். திருச்செந்தூருங்கிறது இதான். நம்ம திருச்செந்தூர் வந்து சென்னையிலே இருக்கு, நம்ம அங்கே திருச்செந்தூருக்கே போக வேண்டாம். அதுவும் சில பக்தர்கள் வந்து சொல்லிட்டா, நாங்கள் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சோம், இங்கேயே நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆக கந்த சஷ்டி வைபவம், வைகாசி விஷாகம் 10 நாள் திருவிழா, இந்த ஒவ்வொரு விழாக்களும் அற்புதமாக மிக பிரம்மாண்டமாக நடக்குது. பகவான் வந்து நல்லதையும் நடத்தி கொடுத்துட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமையான ஆலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய பிரார்த்தனை சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சுமார் ஒரு 45 ஆண்டுகளாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். விபத்திலே பாதிக்கப்பட்டு தலையில் அடிபட்டு மிகுந்த உயிருக்கு போராடி கொண்டு இருந்த நேரத்தில் இந்த திருச்செந்தூர் திருமுருகன் ஆலயத்தில் எனக்காக செய்யப்பட்ட கூட்டு வழிபாடு காரணமாக எனக்கு எந்தவித ஒரு பாதிப்புமின்றி நல்ல சுமூகமான முறையில் மீண்டும் உடல்நலம் பெற்று தற்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அந்த முருகனர்களால் சொல்லி கண்டிருக்கேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆலயத்துல காந்திமதி நெல்லையப்பர் கொடிகொண்டு அருள் பாலித்து வருகிறார். ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னுவா, பெருமாளும் சிவனும் வேற வேற இல்லை அப்படின்னுவா. அது எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அப்படி இருக்கும்போது முருகனும் சிவனும் எப்படி வேற வேற இருப்பான்? முருகன் ஒண்ணுதான், சிவன் ஒண்ணுதான். சிவன் அருவம், முருகன் உருவம். அழகுக்கு முருகன்னு சொல்லுவா. ருத்ர தேஜஸ் ரூபந்தான் முருகன். முருகன் அழகு, சிவன் ருத்ரன் தேஜஸ். இந்த தேஜஸை கொடிக்கொண்டதுதான் அது. இந்த சிவாலயத்துல காந்திமதி நெல்லையப்பருக்கு பிரதோஷ காலங்கள், பிரதோஷங்கள் மாசம் 2 பிரதோஷம் பிரம்மாண்டமா நடக்கும். சிறப்பா பிரதோஷ நாயகர் வழிபாடு புறப்பாடோட நிறைவா நடக்கும். கிருபானந்த வாரியரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. இங்க வந்திருக்கா பெரியவா சங்கராச்சாரியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. பெரியவாளோட குரு ஸ்தானம், எல்லாருக்கும் குரு சிவன் தட்சிணாமூர்த்தி. இங்க மனிதா பிறந்து இருக்கிற இந்த பெரியவாள்லாம் வந்து அவரோட ஆசீர்வாதத்தோட இங்க சுபிட்சமா இருக்கணும். இங்க காந்திமதி நெல்லையப்பர் சிவன் விநாயகர் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அவளோட ஆசீர்வாதத்தோட தான் இங்க சிவாச்சாரியரோட பூஜையினுடைய பலன். எல்லாருடைய பக்தர்களும் சுபிட்சமா சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த கோயில பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத விசாலாட்சி தான் ஒரே அறையில இருப்பா. இங்க பாத்தீங்கன்னா காந்திமதி நெல்லையப்பர் ஒரே இடத்துல இருப்பா. அம்பாள் உள்ளே இருப்பா. அவளோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கணும் எல்லாருக்கும். எல்லாரோட பக்தரும் சுபிட்சமா சந்தோஷமா தீர்க்காயுஷா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டியா சேர்ந்து 15 வருஷம் ஆகுது. நான் வந்த புதுசுல என்னோட கஷ்டத்துக்காக வந்தேன். ஆனா போயிடலான்னு கூட தோணுது. ஆனா என்னை இந்த முருகர் விட மாட்டுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சக்தி வாய்ந்த முருகரா இருக்காரு. ஆனா வர்ற மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்தாங்கன்னா, ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா திருச்செந்தூருக்கு போற திருப்தி அவ்வளவு திருப்தியா சந்தோஷமா சாமியை கும்பிட்டு போறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ஊழியர் குருக்கள் எல்லாருமே வந்து அவங்களை திருப்திப்படுத்த அனுப்பிடுறாங்க. நிர்வாகிகளும் அதே மாதிரி வர்றவங்களுக்கு சந்தோஷமா எடுத்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த முருகர் இருக்கிறதுனால வந்து எம்ஜிஆர் நகர் மக்களுக்கு எல்லாருக்குமே அருள் பளிச்சு நன்மையை வழங்கி வருகிறார். நன்மை நிறைய நடந்திருக்கு. என்னோட வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த கோயிலை விட்டு நான் போகாம இன்னும் இருக்கிறேன். காஞ்சிபுரத்துல இருந்து நான் முதன்முறையா இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய வழிபாடுகள் வந்து சித்தர்களுடைய வழிபாடு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கும். குருமார்களுடைய அழைப்புகள் இருந்தால் மட்டுமே அங்கே போக முடியும். குருமார்கள் என்னை அழைத்தா நான் ஒரு சூட்சமமாக சொல்லுவாங்க, அந்த இடத்திற்கு நான் போவேன். அது மாதிரி தான் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுடைய வரலாறு பற்றி எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருந்தேன். அந்த ஒரு 4 நாள் முன்னாடி தான் நான் திருச்செந்தூர் கோயிலுடைய வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இவங்களுடைய கோயில் பற்றி ஒரு ஐயர் வந்து கோயிலுடைய பணிவிடை செய்கிறவர் வந்து எனக்கு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. திருச்செந்தூர் கோயிலுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்னு இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்க, அது அவன் கூப்பிட்டால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல நான் வந்து முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலே வச்சிருந்தேன். சரிப்பா, அவர் சொல்றது உண்மைனா நான் அந்த கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். 4 நாள் தான் ஆச்சு. நேற்று நைட்டு முடிவு பண்ணேன்.
என்னுடைய காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கு. குமரக்கோட்டம் வந்து அளவு கட்டுற ஒரு சக்தி படைச்ச கோயில். எங்கள் வீட்டில் எல்லாமே கேட்டாங்க, காப்பு கட்டுறதுக்கு எதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிற அப்படின்னு. முருகன் அழைத்தால் எந்த ஊருக்கு வேணால் நான் போவேன், அதுதான் என்னுடைய கட்டாயம், என்னுடைய அழைப்பு, அவனுடைய கொடுத்தது. சரி காப்பு கட்டலான்னு சொல்லிட்டு குமரக்கோட்டத்தில் கட்டுனேன். இல்லை நான் திருச்செந்தூர் முருகருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். 15 நாள் என்னுடைய காப்பு, முன்னாள் 8 பின்னால் 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில்ல வந்து சங்கல்பம் வச்சு காப்பு கட்டலான்னு வந்திருக்கேன். திருத்தணிக்கு வேல் பூட்டுதல் என்னுடைய வேண்டுதல். கடந்த 3 வருட காலங்களாக நினைச்சிருந்தேன். அது வந்து எனக்கு எந்த இடத்துலயும் வந்து கைக்குள்ள எல்லாமே கொடுத்துட்டாங்க, நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஆனா வந்து இந்த கோயில்ல வந்து காப்பு கட்டி பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமா வந்து அந்த முருகனுடைய காட்சி எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தேசத்தை, நம்மளோட பாரத தேசத்தை ஆளக்கூடியது ஒரு ஆன்மீகவாதிங்கிறதுனால எல்லோரும் ஆன்மீக வழியை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் காலம் இது. இந்த நேரம் காலத்துல ஆன்மீக வழியை அத்தனை பேரும் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதனால நாமளும் ஆன்மீக வழியில இருந்து நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்களையும் ஆன்மீக வழியில கொண்டு வந்தோம்னா எப்படியும் வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய ஞானம் ஒரு காலத்துல வந்து சேரும். அதனால வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதுல வந்து சுக துக்கங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே வலி இருக்கும். ஞானிகளுக்கும் வலி இருக்கும், ரிஷிகளுக்கும் வலி இருக்கும். எல்லாரும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அதை பண்ணிட்டு கொண்டு போறாங்க வாழ்க்கைன்னா அதெல்லாம் அவங்க சார்ந்து இருந்த ஆன்மீகம் தான் காரணம். அவங்க கையில இருந்த ஆன்மீகம் தான் அவர்களை அத்தனை துக்கங்களையும் அத்தனை சிரமங்களையும் தாங்க வைத்து அதுலயும் மக்களுக்கும் தானும் நல்லா இருந்து தன்னை சுத்தி இருக்கவங்களையும் நல்லா இருக்க வச்ச காரணம் எல்லாமே அந்த ஆன்மீகம் தான். அது திருச்செந்தூருக்கு நம்ம போய் அனுபவிக்கணும் இல்லாம இங்கேயே முருகப்பெருமான் நமக்காக அருளை பண்ணியிருக்கார். இது கிடைச்சது வந்து ஒரு பெரிய சௌபாகியம், ஒரு பெரிய கொடுப்பனை நம்மள மாதிரி சாமானிய மனிதர்களுக்கு. அதனால கண்டிப்பா முருகப்பெருமானை வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு வேண்டி